வணக்கம் தோழர்களே. கற்றல் என்பது யாதெனில் என்கிற இந்த மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு மாலை நேரத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு மிக கவலை தரக்கூடிய ஒரு சூழலில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். 5 வகையான குழந்தைகள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். முதல் வகை குழந்தை, நம்முடைய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இதன் மூலம் சத்துணவு கூடங்களும் மூடப்பட்டதால் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கின்ற குழந்தை. பெற்றோர்களுக்கும் வருமானம் இல்லை, தாய் தந்தையர் இருவருக்கும் வேலை இல்லை. இந்த நிலைமையில் வீட்டில் இருக்கும் ஒவ்வொன்றையாக அடகு வைத்து டாஸ்மாக் கடைகளுக்கு தன் வாழ்வை பலி கொடுத்து கொண்டிருக்கும் தந்தையருக்கு நடுவில், குடும்ப வன்முறைக்கு நடுவில் இந்த குழந்தை பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறது. சத்துவ கூடங்களை நாம் உடனடியாக திறக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்முடைய கல்வி அமைச்சரோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் 12ஆம் வகுப்புக்கு எப்போது முடிவு வரும், எந்த நேரத்தில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தலாம், என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் ரொம்ப தீவிரமாக யாருக்காக சிந்திப்பதற்காக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரோ அவர்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். 2வது வகை குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை இருக்கிறதே, இது பள்ளிக்கூடத்தை மறந்து விட்டது. பள்ளிக்கூடத்தை மறந்துவிட்டு இந்த குழந்தை இப்பொழுது தாயும் தந்தையும் நடத்தி கொண்டிருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடைகளிலும் காய்கறி கடைகளிலும் கூட வருமானத்திற்கு வழி செய்வதற்காக கூட சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, இந்த வகை குழந்தையும் பாதி பட்டினியில் தான் கிடக்கிறது. 3வது வகை குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளாக தன் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு இந்த நாட்டினுடைய அனைத்து வகையான பெருமக்களுக்கும் அவமானகரமான சின்னமாக நடந்து கொண்டே இருக்கிறது. 4வது வகை குழந்தை இருக்கிறதே, இது இவர்களை விட மிக பாவம். இந்த குழந்தையின் வீட்டிலே ஒருவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர், இந்த குழந்தை இருக்கும் ரோட்டிலே ஒருவர் கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டவர், இந்த குழந்தைக்கே கூட நோய் தொற்று இருக்கிறது. இப்படி மன உளைச்சலோடு வாழ்கின்ற குழந்தை, நோயை கண்டு அஞ்சி வாழ்கின்ற குழந்தை. 5வது குழந்தை இருக்கிறதே, இந்த குழந்தை வீட்டில் இருக்கிறது, விலகி இருக்கிறது, விலகி இருப்பதன் மன அழுத்தத்தோடு இருக்கிறது. இந்த குழந்தை மத்தியதர வர்க்கத்தின் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு இப்படி சும்மா இருக்கிறானே என்று ஆன்லைன் கல்வியில் சிக்கிக்கொண்டு மன அழுத்தத்தோடு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 5 வகை குழந்தைகளுக்கும் இன்றைய என் உரையை நான் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். இவர்களெல்லாம் குழந்தைகள் என்று நாம் அழைக்கின்றோம். யூனிசெஃப் இவர்களை குழந்தைகள் என்று தான் அழைக்கிறது. 18 வயது வரையில் ஒருவர் குழந்தை என்று யூனிசெஃப் அழைக்கிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒன்று, இந்த பிரதமர் நம்மை இப்போது ஆண்டு கொண்டிருப்பவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமுத்திரகுப்தர் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சாணக்கியர் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இந்த குழந்தைகள் என்று அழைக்கப்படவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு போனால் ஆசிரியர்கள் அழைக்கிறார்களே, அப்படி மாணவர்கள் என்று அழைக்கப்படவில்லை. இப்படியெல்லாம் அழைப்பதை விட்டுவிட்டு கற்போர் என்று அழைக்கப்படுவதில்லை. கோத்தாரி கமிஷன் இவர்களை கற்போர் என்று அழைத்தது, த லேர்னர்ஸ் என்று அழைத்தது. அதை வைத்து அழைக்கப்படுவதில்லை. மாறாக இவர்கள் தேர்வர்கள் என்று அழைக்கப்படுகிறார். தே ஆர் கேண்டிடேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற புதிய கல்விக் கொள்கை சட்டமாக கொண்டு வரப்படாமலேயே அமல்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு நடத்துகின்ற கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய தர அடிப்படையிலான சமூக கல்வி என்கிற ஒரு கொடுமையை நோக்கி நாட்டை தள்ளுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருந்து கொண்டுதான் கற்றல் என்பது யாதெனில் என்று பேச நாம் வந்திருக்கிறோம். நண்பர்களே, 3 hours என்று கல்வியை சொன்னார்கள். ஒரு காலகட்டத்தில் ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் என்பதுதான் கல்வியாக இருந்தது. இன்று அது போதவில்லை என்கிறார். நம்முடைய அரசியல் சட்டம் கல்வி பற்றி என்ன சொல்கிறது?
ஆர்டிகல் 1 தி ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் எஜுகேஷன் என்று நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி இருக்கிறது. அதுல ஆளுமைகளை உருவாக்குவதுதான் நம் கல்வியின் நோக்கம் என்று அது சொல்கிறது. we want personalities to be developed. என்ன பர்சனாலிட்டிஸ்? அது சொல்கிறது இந்தியாவில் கல்வி என்பது உரிமை. இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது கடமை. இந்தியாவில் கல்வி என்பது விலை கொடுத்து வாங்கும் பண்டம் என்று அது சொல்லவே இல்லை. ஆளுமைகளை உருவாக்குதல், மனதளவிலும் உடலளவிலும் பலவான்களாக இருப்பவர்களை உருவாக்குதல், நீதி நியாயம் இவற்றை நிலைநாட்டும் மனிதர்களை உருவாக்குதல், மனித சுதந்திரத்தை மதிக்கின்ற சக உழைப்பாளிகளை கொண்டாடுபவர்களை உருவாக்குதல், ஒன்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை உருவாக்குவதை தன் தலையாக கடமையாக ஏற்ற ஆளுமையை உருவாக்குதல் என்று நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிறது. சரி, இது ஒரு பக்கம். கற்றலின் நோக்கம் என்ன என்று நாம் விடுதலை அடைந்து இன்று வரையில் இருக்கக்கூடிய அத்தனை கல்விக்குழுக்களிலும் நாம் மதிக்கும் ஒரே கல்விக்குழுவான கோத்தாரி கமிஷன் 5 நோக்கங்களை முன்வைத்தது. அதையும் இன்று நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்ம நாட்டுல பள்ளி கல்வி எதுக்கு? கோத்தாரி கமிஷன் மிக அழகான இந்த வரியை சொல்லாமல் கல்வி பற்றி நான் பேசுவதே கிடையாது. 5 அழகான கருத்துக்கள், முத்தான கருத்துக்களை கோத்தாரி கமிஷன் முன்வைத்தது. அது சாதிக்கப்பட்டதா? அது என்ன ஆனது? அது ஏன் சோதனையானது? இதையெல்லாம் நாம் பிறகு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரலாறை நாம் தொட்டு பார்க்க இருக்கிறோம். கற்றல் என்பது யாதெனில் கோத்தாரி கமிஷன் சொல்கிறது, தன் அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு குழந்தைகளை தயார் செய்தல். கற்றல் என்பது யாதெனில் சுய கட்டுப்பாடு மிக்க சட்டப்படி வாழுகின்ற பிரஜைகளை உருவாக்குதல். அதனாலதான் கோத்தாரி கமிஷனுடைய அந்த விதிமுறைகளின் படி நம்ம சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் வச்சிருந்தோம். 3வது, கற்றல் என்பது யாதெனில் பிறர் நலம் நாடும் பிரஜைகளை உருவாக்குதல். கற்றலின் நோக்கம் யாதெனில் தேடல் எனும் அறிவு பசியை விதைத்தல். 5வது, நமக்கே தெரியாத நாளைய சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு தீர்த்து வைக்கிற அறிவாற்றலை, ஒரு வேகத்தை இந்த குழந்தைகளுக்குள் விதைத்தல். இது 5ஐ தான் கோத்தாரி கமிஷன் தன்னுடைய கல்வியின் நோக்கமாக அறிவித்தது. இப்போ இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இப்போது நடக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இருக்கா என்ற கேள்வி எழுகின்றது. நமக்கு கல்வி என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் நடக்கின்ற ஒரு விஷயம் என்று காலம் காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பள்ளிக்கூடத்தில் நடப்பதுதான் கல்வி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரூசோ அதை மறுத்தார். அதை மறுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய பேராசிரியர் எஸ்பால் கூட கல்வி என்பது வீட்டுல, ரோட்டுல, எல்லா இடத்துலையும் ஒருவர் வாழ்கின்ற போது அந்த சமூகத்திடம் இருந்து, குடும்பத்திடம் இருந்து, சக மனிதர்களிடம் இருந்து, எல்லாவற்றிலிருந்தும் வாழ்ந்து முடிக்கிறவரை ஒரு மனிதருக்கு ஏற்படுவதே கல்வி என்று ரூசோ அறிவித்தார். கல்வி என்பது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா அங்க நடக்கிறதும் கல்விதான். நீங்கள் தொடர்ந்து கற்றலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விஷயம் நினைத்து பார்த்தால் கற்றலில் மிக மிக அருமையான சுகத்தை கண்டவர்கள் யார்? புத்தகத்திற்கு வெளியே, பாட புத்தகத்திற்கு வெளியே வாசிப்பை உருவாக்கி கொண்டவர்கள். நம்முடைய தோழர்கள் அதில் நிறைய பேர் இருக்கிறார்கள். தொடர் வாசிப்பிலும் தொடர் விவாதத்திலும் தொடர்ந்து நாம் சமூகத்தை மறு ஆய்வு செய்வதிலும் நாம் சலை சிறந்த கற்றலை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. வெறும் பள்ளிக்கூடத்திலையும் பாட புத்தகத்திலும் இருப்பதல்ல கல்வி. நீங்க எத்தனை டிகிரி வாங்கினீங்க முக்கியமே கிடையாது. நீ 30 டிகிரி வாங்கினதா கூட ஒரு மக்கள் வைத்தியனே நீங்க உருவாக்க முடியல. இன்னைக்கு நீ நம்மள்ட்ட மக்கள் வைத்தியர்கள் எப்போ உருவாவார்கள் நமக்கு தெரியல. இந்த நீட்டுங்கிற பேர்ல இவன் போய் கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணி லட்ச லட்சமா செலவு பண்ணி பல மணி நேரங்கள், பல ஆண்டுகள் கழிச்சு இவன் டாக்டர் ஆகி படிச்சான்னா தெருவில் நடக்கிற ஒரு ஓலத்திற்கு இவன் குரல் கொடுக்க வரமாட்டான். கண்டிப்பா வர முடியாது சார். ஏன்னா அவன் நோக்கம் அப்போ வேற.
ஒரு கொரோனா என்கிற நோயை வைத்துக் கொண்டு இன்றைக்கு எவ்வளவு நமக்கு மிகப்பெரிய சித்திரவதைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மருத்துவர்கள் என்கிற ஒரு இது எப்போ உருவாகும்? நாம் எப்போது மக்களை மருத்துவர்களாக்கிறோமோ அப்பதான் உருவாகும். மருத்துவத்தை வியாபாரமாக்கிய பிறகு அது எப்படி உருவாகும்? இப்படித்தான் கல்வியை நாம் அணுக வேண்டும். கற்றல் என்பது யாதெனில் என்பதற்கு சொலோன் மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவான். கிரேக்க நாட்டுல அவன் ஒரு அழுகி போன ஆப்பிளோட அவன் போய் ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல நிற்பான், சந்தையில. அழுகிய ஆப்பிளை காமிச்சு இதுல இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமான்னு கேட்பான். அவன் தான் கேள்வி கேட்கும் கலாச்சாரத்தை உருவாக்கினான். அவன் தான் சாக்ரட்டிஸின் ஆசிரியர். அவன் கேட்கிறான், அழுகின ஆப்பிளை வச்சுக்கிட்டு மிக அழகாக கேட்கிறான், இதை பாருங்கள், இது அழுகி போன ஆப்பிள், இதிலிருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறான். இதை வைக்காதே சொலோன், நல்ல ஆப்பிள்களும் கெட்டு போய்விடும் என்று எல்லாரும் பதில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுவன் சொன்னான், முடியும் என்று சொன்னான். அவன் தான் சாக்ரட்டிஸ். அவனை பார்த்து இவன் எப்படி என்று கேட்டான். அதை என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லி சாக்ரட்டிஸ் அதை உடைத்தான். உடைத்து சிதறியதிலிருந்து 10 விதைகளை எடுத்தான். இந்த விதைகளை நான் ஊன்றினால் எனக்கு 100கணக்கான நல்ல ஆப்பிள்கள் கிடைக்கும் என்று சொன்னான் சாக்ரட்டிஸ். இதை பார்த்துவிட்டு நீதான் என் மாணவன் என்று அவனை அழகாக தனக்கு தேர்வு செய்து கொண்டான் சொலோன். இப்படித்தான் சொலோன் பிறகு சொன்னான், இந்த விதைகளை போன்றதுதான் கற்றல் என்று சொன்னான். இந்த விதைகளை போன்றதுதான் கல்வி என்று சொன்னான். கல்வியை நாம எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டோம் என்பதற்கு பிராங்க் பவுமனுடைய அந்த நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த விசார்ட் ஆஃப் தி ஓஸ், அருமையான ஒரு ஒர்க். அதுல இந்த சோளக்காட்டுல நிக்கிற ஒரு பொம்மை இருக்கும். நம்ம வயக்காட்டுல எல்லாம் பொம்மை நிக்க வச்சிருப்பான்ல, காக்கைகளை பயமுறுத்துறதுக்காக ஒரு பொம்மை. அந்த பொம்மை பேசும், ஏன்னா இவன் மந்திரவாதி, ஓஸ் இல்லை இவன். அப்ப அந்த எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். அதை கடந்து போகும்போது அது சொல்லும், எல்லாம் ஓகே, எனக்கு ஒரு மூளை இருந்தா நல்லா இருக்கும். இதே அதுவே சட்டியை கவுத்துறது தலை. பார்த்துருப்பீங்க சோளக்காட்டு பொம்மை எப்படி இருக்கும்? வெக்கையில அடைச்சி வச்சிருப்பாங்க, ஒரு கட்டையில தொங்கிட்டு இருக்கும். அது மனுஷன் மாதிரியே இருக்கணும், அதுக்கு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுருப்பான். அப்போ ஓஸ் கேட்கும் அந்த சின்ன பையன் மந்திரவாதி, என்ன நல்லா இருக்கியான்னு கேட்பான். ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு மூளை மட்டும் இருந்தா நல்லா இருக்கும், மற்றபடி நான் மனுஷன் தான். உடனே அடுத்த செகண்ட் இந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு கட்டையை எடுப்பான், MA பிலாசபி அப்படின்னு எழுதி அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு மாட்டி விடுவோம். மிக அற்புதமான இடம் அது. நம் கல்வியை இதை விட அழகா விமர்சிக்க முடியாது. நம்மால் எத்தனை MA எத்தனை PhD எல்லாத்தையும் கலக்கிட்டான் சார். PhD வாங்கி சயின்ஸ்ல பிரம்மாண்டமான சயின்டிஸ்ட்னா அப்படின்லாம் பேர் வாங்கின அப்புறம் நியூஸ் பேப்பரை எடுத்த உடனே முதல்ல பார்க்கறது ராசி பலன் தான். அவ்வளவு சயின்டிஸ்ட். இப்படித்தான் கல்வியை நாம் சிதைத்து வைத்திருக்கிறோம். கல்வி அப்படின்னா என்னங்கிறதுக்கு அப்துல் கலாம் ஒரு இடத்துல ஒரு நல்லா பேசினார். அப்போ சொன்னாரு, கடிகாரத்தை எல்லாரும் பார்க்கறான், ஆனால் கடிகாரம்ங்கிறது ஒரு வட்டமா இருக்குது, 1 2 3 12 வரைக்கும் எழுதிக்கிறோம், ஒரு 2 குச்சி இருக்குது, அதுல ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு, இப்படி எல்லாரும் பார்த்துருவோம். ஆனா அதுல இப்போ மணி எக்ஸாக்ட்லி 9:13 ஆகுது அப்படின்னு பார்க்க தெரிந்த ஒரு விஷயத்தை நமக்குள் விதைக்கிறான் பாருங்க. அந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க தெரியுது இல்ல, அதுதான்டா கல்வி என்று சொன்னார்களாம். மிகவும் சிந்திக்க தகுந்த ஒரு விஷயம்தான். கற்றலின் நோக்கம், இந்த கற்றலின் நோக்கத்தோடு நாம் கார்ல் மார்க்சிடம் போய் பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் கற்றலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதில் தொடங்கி மார்க்சிய கற்றல் குறித்த அந்த அடிப்படைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஆராய்வது என்பதுதான் இன்றைய நம்முடைய நல்ல சிறந்த நேரத்தின் நோக்கமாக இருக்க முடியும். நான் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. நான் பல்வேறு புத்தகங்களை கல்விக்காக நிறைய படித்திருக்கிறேன். இது யாருடைய வகுப்பறை என்கிற என்னுடைய ஒரு நூலை எழுதுவதற்கு ஏறக்குறைய நான் 3 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 70 புத்தகங்களை படித்தேன். அதில் மார்க்சியம் குறித்து நான் கற்றுக்கொண்ட கற்றல் குறித்த விஷயங்கள் அது ஒரு டைரி முழுக்க எழுதி வைத்திருக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மார்க்சிய கற்றல் கோட்பாடுகள் குறித்து நான் எழுதுவேன். அதிலிருந்து ஒரு பகுதியை தான் இன்றைக்கு என் உரையாக நான் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாக கல்வி என்கிற ஒரு விஷயத்தை மார்க்ஸ் அணுகுகின்ற பொழுது சொல்கிறார்,
அவர் 6 விஷயங்களை பற்றி பேசுவார். மனித மதிநுட்பம் பற்றி பேசுவார். த இன்டலெக்ட், அதை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்டலெக்ட் என்பது விலங்குகளுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு உண்டு. இந்த இன்டலெக்ட் எப்படி மனிதர்களுக்கு வந்தது என்பதை ஏங்கல்ஸ் வரலாறாக எழுதுகின்றார், சமூக வரலாறாக எழுதுகின்றார், ஆந்த்ரோபாலஜியாக எழுதுகின்றார். இரண்டாவதாக மார்க்ஸ் மனச்சான்றை முன்வைக்கிறார். த கான்சியஸ், மனிதனுக்கு தான் கான்சியஸ் உண்டு, தான் என்கிற கான்சியஸ். இந்த கான்சைன்ஸ் என்று அதை சொல்லுகிறோம், அதுதான் தான் என்று சொல்லுகிறோம். இந்த தான் நான் இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த தான் விலங்குகளுக்கு இல்லை. மூணாவது நுண்ணறிவு திறன், த இன்சைட், மனிதனுக்கு உண்டு. அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை அவன் பார்ப்பான். பக்கத்து வீடு பற்றி எரிஞ்சால் ஆஹா கடவுளே வேணுமாட்டான், தான் வீடு அடுத்து ரெடி ஆக போகுதுன்னு அவனுக்கு தெரியும். த இன்சைட், இதுதான். இது விலங்குகளுக்கு பார்க்க தெரியாது. கார்ல் மார்க்ஸ் ஒரு இடத்துல மிக அற்புதமாக சொல்வார், தான் அழிந்து போக போகிறோம் என்கிற ஒரு இடம் வந்து விட்டால் போதும், இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து மனிதனை அழிக்கப் போகிறது என்றால் தான் அழியப் போகிறோம் என்று மனிதனுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாணலுக்கு தெரியாது. உலகமே சேர்ந்து தன்னை அழிக்கப் போகிறது என்பது எந்த விலங்குக்கும் தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தெரிந்துதான் மனிதனை அழிக்க முடியும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அவர் அடுத்தது பகுத்தறிவை முன்வைக்கிறார். த ரீசனிங் கெப்பாசிட்டி, ஒன்றை பகுத்து ஆய்கின்ற அறிவை வளர்க்க வேண்டும். எது? கற்றல். அடுத்தது சொல்கிறார், ஒருவருடைய விருப்பாற்றலை வளர்க்க வேண்டும். உங்களுக்கு எதன் மீது பற்றுதல், எது இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். பழமையின் மீது பற்றுதல் கொள்ள வைப்பது ஒரு கல்வியா? புதுமை நோக்கி மனிதனை புதிய பாதைகள் நோக்கி நடக்க வைப்பதல்லவா கல்வி? பிறகுதான் நன்னடத்தை விதிகளை கார்ல் மார்க்ஸ். இது எல்லாமே எல்லாத்திலையும் இருந்தது. பழைய கல்வி கிரேக்கத்து கல்வியில் இருந்தது, கிரேக்கத்து கல்வியிலிருந்து வந்த பிளாட்டோ கல்வியில் இருந்தது, பிளாட்டோ கல்வியில் இருந்து தாமஸ் அக்வினாஸ் கல்வியில் இருந்தது, தாமஸ் அக்வினாஸ் கல்வி வரையில் வரையறுக்கப்பட்டு ஐரோப்பிய கல்வியாக அது மாறிய பொழுது பிரான்சிஸ் பெக்கானின் கல்வியிலும் இது இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் மார்க்சிய கல்வி வேறுபடுகிறது. மார்க்சிய கல்வி என்பது கல்வியிலே கார்ல் மார்க்ஸ் ஒரு முக்கியமான நுணுக்கத்தை இணைத்தார். அது என்னவென்றால் கல்வியின் நோக்கம் என்கிற ஒரு முக்கியமான விஷயம். வாட் இஸ் த பர்பஸ்? எவ்வரி எஜுகேஷன் சிஸ்டம் ஹாஸ் எ பர்பஸ் என்று முதலில் அறிவித்தவர் கார்ல் மார்க்ஸ். எவ்வரி எஜுகேஷன் சிஸ்டம் ஹாஸ் எ பர்பஸ். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு கல்வி முறைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. பழங்கால கிரேக்கத்தின் கல்வி முறை ஆராய்ந்த மார்க்ஸ் தன்னுடைய ஒரு கட்டுரையில் மிக அழகாக கொள்கிறார், மன்னருக்கு அடிமையாக பிரஜையை வைத்திருப்பதுதான் கிரேக்கத்தினுடைய கல்வி முறை என்று சொல்லி. அதான் பர்பஸ். பர்பஸ் மறைந்திருக்கும், பர்பஸ் ஒளிந்திருக்கும், பர்பஸ் அதிகாரத்தின் கையில் இருக்கும். பிளாட்டோ அதை கொஞ்சமா மாத்திரம். நல்லாட்சிக்கு யாராவது வரக்கூடாதா என்பது பிளாட்டோவின் நற்பாசை. நல்லாட்சி என்கிற ஒரு ஆட்சியின் பிரஜை உருவாக்குவதுதான் தன் கல்வி என்று பிளாட்டோ சொல்லுகிறார். தாமஸ் அக்வினாஸ் என்ன சொன்னார்? சர்ச்சுக்கு கட்டுப்பட்ட பிரஜையை உருவாக்குவதுதான் தன் கல்வி. அது தாமஸ் அக்வினாஸ் அறிவிக்காத பர்பஸ். ஒரு கிறிஸ்துவ பிரஜையை உருவாக்குவதுதான் அந்த கல்வியின் நோக்கம். அதனாலதான் சர்ச்சுக்கு அடிமைகளாக அரசையும் வைத்தான் அன்று. அதை ஏற்று எவ்வளவு போராட வேண்டியிருந்தது. அரசு, சர்ச், இது இரண்டையும் கல்வியை விட்டு நகர்த்துவதற்கு நடந்த போராட்டங்கள் எவ்வளவு. இந்திய கல்விக்கு வருகிறார் மார்க்ஸ். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் கார்ல் மார்க்ஸ் சொல்லுகின்றார், இந்திய கல்வியின் தற்போதைய மத அடிப்படைவாத, பிரிவினை அடிப்படைவாத கல்வியை பிரிட்டிஷ்காரர்களினுடைய வேலை அடிப்படைவாத கல்வி ஒழித்து கட்டப் போகிறது என்று எழுதினார். எவ்வளவு தீர்க்கமான வார்த்தை! இதை நாம் கண்டுகொள்வதற்கு நிறைய வருடங்கள் ஆனது. கார்ல் மார்க்ஸ் தான் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதை எழுதுகின்ற பொழுது அவர் சொன்னார், மற்ற யாரும் இந்தியாவில் தங்க முடியல சார். மங்கோலியர்கள் வந்தாங்க, ஆள முடியல. அரேபியர்கள் வந்தாங்க, தொடர்ந்து ஆள முடியல. பிரிட்டிஷ்காரன் தொடர்ந்து ஆள போகிறான். எப்படி? ஒன்றுமில்லை. மங்கோலியர்கள் வந்தார்கள், அவர்கள் இந்தியர்கள் ஆகி போனார்கள். அரேபியர்கள் வந்தார்கள்,
அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் இஸ்லாமியர் ஆக்கிட்டு தானும் இந்தியராகி போனார்கள். ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற மனிதர்களினுடைய உடைகளை கழட்டி விட்டு தன் உடையை மாற்றப் போகிறார்கள். இவங்களுடைய குடிமையெல்லாம் அறுத்துவிட்டு அவர்கள் கிராப் வெட்ட சொல்ல போகிறார்கள். அவர்கள் இந்தியர்களை பிரிட்டானியர்களாக ஆக்குவதன் மூலம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் என்று மார்க்ஸ் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் நுழைந்த கொஞ்ச நாட்களில் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு ஆட்சி செய்த 150 ஆண்டுகளுக்கு முன் எழுதினார். அவ்வளவு முக்கியமான வார்த்தை. அப்போதுதான் சொன்னார், இந்திய கல்வி நோக்கம் என்ன? மத அடிப்படைவாத, பிரிவினை அடிப்படைவாத கல்வி. பிரிவினை அடிப்படைவாதம் என்று மார்க்ஸ் சொல்வது வர்ணாசிரமத்தை தான், சாதி அடிப்படையை தான். குருகுல கல்வியில் அதனடா குருகுலத்துக்கு மட்டும் ஒரு கல்வி என்கிற கேள்வி இருக்கிறது. என்னதான் வாவேசு ஐயர் போன்றவர்கள் மிக மிக எல்லாரையும் ஒன்றிணைத்த இஸ்லாமியர் கூட படித்த திண்ணைப்பள்ளி நடத்திருந்தாலும் எதுக்குடா ஸ்கூல் திண்ணையில இருக்கணும், அது ஏன்டா உள்ள வரக்கூடாது என்கிற கேள்வியில் நம்முடைய பலவிதமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போது நம்முடைய கேள்வி, மார்க்சிய கல்வியின் நோக்கம் என்ன? இத்தனை கல்வியுடைய நோக்கத்தையும் மார்க்ஸ் ஒரு அப்படி எடுத்து கொடுத்து விட்டார். மார்க்சிய கல்வியின் நோக்கத்தை உருவாக்கிய பெருமை மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ட்ராட்ஸ்கி, இன்னும் அடுக்கிக் கொண்டே போய் கிராம்சி வரையில் மார்க்சிய கல்வியை உருவாக்கியவர்கள், சே குவேரா வரையில் மார்க்சிய கல்வியை உருவாக்கியவர். மார்க்சிய கல்வி is against the status quo. It works against the status quo. மார்க்சிய கல்வி இருப்பை எதிர்த்து சமூக இருப்பை மாற்றுவதற்காக செயல்படுகின்ற கல்வி. இந்த மார்க்சிய கல்வி என்ன சொல்கிறது என்றால், முதல்ல அப்பா உன் கல்வியை உன்னுடைய ஆதிக்க சக்திகள் தீர்மானிக்கின்றன. நீ தீர்மானிக்கின்ற உன்னுடைய கல்வி உன்னிடம் வழங்கப்படவில்லை. இந்த கல்வி போலியானது. இதை நீ விலை கொடுத்து வாங்குவது போல இதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த கல்விக்குள் பிரிட்டிஷ்காரர்கள் சான்றிதழ் என்கிற ஒரு விஷயத்தை இணைப்பார்கள் என்ற கார்ல் மார்க்ஸ் எழுதினார். சான்றிதழ் மட்டும் கொடுக்கலனா நம்ம கல்வி ஆனா மதிப்பானா? சான்றிதழ் கல்வியாக கொடுக்கப்படும். இந்த சான்றிதழ் கல்வியோட நோக்கம் என்னவென்றால், இந்த சான்றிதழ் கல்வியின் நோக்கம் வேலை தேடும் மிருகமாக உன்னை மாற்றுதல். உனக்கான உற்பத்தி உறவுகளின் அடிப்படையில் உனக்கான வர்க்க விடுதலையை கொடுக்காமல் உன் வேலையை நீயே தேடி அலைகின்ற அபலை பிரஜையாக உன்னை மாற்றுதல். இதன் மூலம் உன்னை அடிமையாக வைத்திருத்தல். நீ எதை கற்க கூடாது என்பதை முதலில் உன் கல்வி தீர்மானிக்கிறது. அப்புறம் தான் நீ எதை கற்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. இவர்கள் எதை கற்கக்கூடாது என்று பிரிட்டிஷ்காரர்கள் தீர்மானிக்க அந்த கல்வி தானே இன்னைக்கு இருக்கு. என்ன பெரிய மாற்றம் வந்து விட்டது? அதை விட கொடுமை இப்போது வரப்போகிற அல்லது வந்துவிட்ட அல்லது வந்து கொண்டிருக்கிற இல்லது முன்மொழியப்பட்டிருக்கிற எப்படின்னா வச்சுங்க, கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழுவினுடைய கல்விக்குழு. கார்ல் மார்க்சினுடைய கல்வியினுடைய முதல் கோட்பாடு என்ன சொல்கிறது? நான் 7 அடிப்படைகளை முன்வைக்க விரும்புகிறேன். 7 அடிப்படைகளில் மிக மிக முக்கியமான முதல் அடிப்படை எதையும் சந்தேகி. கார்ல் மார்க்ஸ் கல்வியினுடைய முதல் கட்டளை எதையும் சந்தேகி. அறிவியல் பூர்வமான கற்றல் கோட்பாடாக மார்க்சிய கற்றல் கோட்பாடு இருப்பதற்கு காரணம் எதையும் சந்தேகி என்று அது சொல்வதுதான். தோழர்களே, கற்றல் கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஜான் டூவி இருக்கிறார். ஜான் டூவிக்கு பிறகு வந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அனைவருடைய கல்வியையும் இந்தியாவில் இருந்து கொண்டு கற்றல் கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய பிஎட் கல்லூரிகளும் நம்முடைய கல்வியாளர்களும் பேசி பேசி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்மிடம் பேசாத விஷயம் மார்க்சிய கல்விதான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவேதான் நான் அதை இன்று கையில் எடுத்திருக்கிறேன். கற்றல் என்பது யாதெனில் எதையும் சந்தேகித்தல் என்பதுதான் கற்றல். எதையும் சந்தேகி. நமக்கு இப்ப இணையத்துல திடீர்னு பாடம் நடத்துறான் சார். இதுவரைக்கும் அதை பத்தி வாயை திறக்கல. இணைய கல்வி வரப்போகிறது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த இணைய கல்வியை எப்படி கொண்டு வந்திருக்கணும்? எல்லார் கையிலையும் இணையம் இருக்கா? 6.7% வீட்டு குழந்தைகள்கிட்ட தான் இணையம் இருக்கு. நான் சொன்னது போல அந்த 5 வகை குழந்தைகள்கிட்ட யார்கிட்ட சார் இணையம் இருக்கும்?
5வது வகையா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகிட்டே 10ல் 1 தான் இருக்கு. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. இந்த இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் நம் குழந்தைகளை பற்றி சிந்திக்கிற பொழுது இணையக்கல்வியை சந்தேகிக்க வேண்டும். எதையும் சந்தேகி. அப்படி சந்தேகத்தோடு இணையக்கல்வியை மார்க்சிய அடிப்படையில் வாசிப்பு செய்தால், நான் வாசித்தேன், இன்றைக்கு வாசிப்பு குறைந்து விட்டது. நூல்களை படிக்க வேண்டும். மார்க்சிய நூல்களை கூட வாசிப்பதற்கு நம் தோழர்கள் தயாராக இல்லை, நேரம் இல்லை என்கிறார்கள். அப்படி மார்க்சிய அடிப்படையில் அந்த கண்ணாடி போட்டுக்கொண்டு having one red salute class பார்த்தா, மார்ச் 24ஆம் தேதி இந்தியால ஊரடங்கு அறிவிக்கிறான். ஊரடங்கு அறிவிக்கிறதுக்கு 20 நாள் முன்னாடி ரிலையன்ஸ் அம்பானி 500 கோடி ரூபாயை தன்னுடைய எம்பைப் என்கிற ஆன்லைன் கல்வி நிறுவனத்துல அவர் கொண்டு வந்து காசு போடுறாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அது போகுது மேல. அதுக்கப்புறம் திடீர்னு ஆன்லைன் கல்வி அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுக்கிறாங்க. எல்லாரும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ரொப்பறான். கட்ட 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 கட்டன்னு வருது சார். இவ்வளவு ஸ்பீடாலாம் வராது, ஏற்கனவே தயாரிச்சிருந்தா தான் வரும். டெரிபிள் ஸ்பீட்ல நாடு முழுக்க வந்துருச்சு. இந்த வேகம் மின்னல் வேகம். ஒன்னும் இல்லை சார், நாம என்ன கேட்கிறோம், உயர்கல்வியில இப்போ என்ன ஒரு விஷயத்த ரேஷியோ நமக்கு வேணும்னு கேட்கறாங்கன்னாக்க, அடிப்படையில் உயர்கல்வியில இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை எத்தனை பேர் பதிவு செய்தார்கள் என்கிற ஒரு ரேஷியோ இருக்கு. இந்த ரேஷியோ என்பது இருக்கிறதே, இந்த ரேஷியோ இன்னைக்கு 21% இருக்கு. அதாவது 1ஆம் வகுப்புல 100 மாணவர்கள் நுழைந்தால் கல்லூரி முடிக்கிறவன் 21 பேர் சார். இதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. 100 பேர் நுழைஞ்சா 21 பேர். இத 2021ல நாம 25% மாத்தணும். 2030ல நாம இதை 30% மாத்தணும். இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா யுனெஸ்கோவுக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ஏற்படுத்துறதுக்கு நம்மால என்ன செய்யணும்? கிராமப்புறத்துல காலேஜுக்கு வர முடியலையா? கிராமத்துல காலேஜா இருக்கு, போய் எங்க பார்த்தாலும் ஆரம்பின்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் வேணா, ஆன்லைன்லயே படிச்சுக்க சொல்லு. இனிமேலாம் இருக்கிற காலேஜ் மூட எங்களால முடியல. ஆன்லைன்ல படிக்கிறவன் எல்லா நம்பரையும் எடுத்து போட்டு அதையும் இதுல சேர்த்துருங்கிறான். இது மிகப்பெரிய மோசடி. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கார்பரேட்டோடு இணைந்து எடுத்திருக்கிறார்கள். எப்போ நமக்கு அந்த விடை கிடைக்குது? எதையும் சந்தேகி. எதையும் சந்தேகிக்க வேண்டும் என்பதற்கு மலாலா ஒரு பெரிய உதாரணம். தன்னுடைய ஊர்ல பள்ளிகள் எல்லாம் இடிக்கப்பட்ட பொழுது கையில இணையத்தை எடுக்கிறார் மலாலா. இன்னைக்கு இணையம் வகுப்பு அல்ல, மலாலா கையில் எடுத்தது இணைய போராட்டம். பிளாக்ல கொண்டு போய் தன் எண்ணங்களை தைரியமாக பதிவு செய்கிறார். அதை உலகமே படிக்கிறது. குல் மக்காய் என்கிற தன்னுடைய புனைப்பெயரோடு பதிவு செய்கிறார். மலாலா இப்போ எழுதியிருக்கிற அற்புத புத்தகம் என்ன தெரியுமா? மலாலாஸ் மேஜிக் பென்சில். அதை வாசித்து பாருங்க, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. மிக மிக அற்புதமான புத்தகம். தான் அந்த பிளாக்ல எப்படிலாம் எழுதணும், என்னெல்லாம் எழுதணும் என்பதை வரிசைப்படுத்துகிறார் மலாலா. மிக அற்புதமா இருக்கிறது. அதை வாசித்த வெளி உலகம் தெரிந்து கொண்டது எப்படியெல்லாம் தாலிபான்கள் அங்கே அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தாலிபான்கள் அதை கேள்விப்படுகிறார். ஏன்னா அங்க இணையம் எடுக்கிறது, மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். சேட்டலைட் இருக்குதே, அதை கட் பண்ண முடியலையே. அதன் வழியில் கல்விக்கு மிகப்பெரிய இலக்கணத்தை கொடுத்து எதையும் சந்தேகி என்கிற அடிப்படையில் போனவர் மலாலா. அதே கையில் எடுத்த இன்னொரு மாமனிதரை சொல்லுகின்றேன். அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்க பாடத்துல வருது. ஒரு 9ஆம் கிளாஸ் பையன் உட்கார்ந்து வாத்தியார் நடத்துறாரு, கவனிச்சுட்டு. அது யாரு, எந்த ஊருன்னு அப்புறம் சொல்றோம். அலெக்சாண்டர் ஜீலம் நதிக்கரையில நிக்கிறாரு. ஜீலம் நதிக்கரையில அவர் நின்று போராடுகின்றார். இந்த பக்கம் இருந்து போராட்டத்தை எதிர்கொள்ள தயாராகிறார்கள். ஆனா என்ன ஒரு கொடுமை என்றால், திடீரென்று அலெக்சாண்டருடைய படை வீரர்கள் எல்லாம் ஊருக்கு போலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்கிறார் அலெக்சாண்டர். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தண்ணியை நாங்க குடிச்சிட்டோம், இது கொடுமையா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை நாங்க இது போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு பேதி ஆகுது, இந்த தண்ணீர் எங்களை கொலை செய்து விட்டது என்று கதை அழுகிறார்கள். ஏகப்பட்ட போர் வீரர்கள் இறந்து போகிறார்கள். மருந்து என்னன்னு தெரியல. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா, அலெக்சாண்டரும் அதே தண்ணியை தான் குடிக்கிறாரு, அவருக்கு எதுவும் ஆகல. அதே தண்ணியை தான் அங்க இருந்த கிட்டத்தட்ட 100 தளபதிகள் குடிக்கிறார்கள், அவங்களுக்கு எதுவும் ஆகல. எங்களுக்கு எல்லாம் ஆகாது, உனக்கு ஆகுமாய போங்கிறாரு அலெக்சாண்டர். ஆனால் வெறித்தனமாக அடுத்த கொஞ்ச நாட்களில் மரணங்கள் நிகழ்கின்றன. இத வகுப்புல நடத்துற அந்த வாத்தியார் சொல்றாரு, அலெக்சாண்டரும்
தளபதிகளும் மேல்குடியில் பிறந்தவர்கள். அவர்களை தண்ணீர் தண்டிக்கவில்லை. ஆனால் இந்த போர் வீரர்கள் எல்லாம் கீழ்குடியில் பிறந்தவர்கள், இவர்களை தண்ணீர் தண்டித்து விட்டது என்று வரலாறு புத்தகத்தை நடத்துகிறார். அப்படி நடத்துகின்ற பொழுது ஒரு பையன் ஏஞ்சி நிற்கிறார். அவர் பெயர் மெக்னாட் சாகா. பின் நாட்களில் மாபெரும் விஞ்ஞானியாக அறியப்பட்டவர். வீட்டுக்கு போறான், இந்த ஃபேக்ட சந்தேகிக்கிறான். இத ஃபேக்ட்னு புக்ல போடுறான். நம்மால புக்ல பிரிண்ட் அடிச்சதெல்லாம் ஃபேக்ட். நான் வச்சுங்க, பாட புத்தகத்துல பிரிண்ட் அடிச்சதெல்லாம் ஃபேக்ட். ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற மெக்னாட் சாகா விரைவில், ஏன்னா மெக்னாட் சாகா கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற குடும்பத்தில் பிறந்தவர். கணிதத்தின் மாபெரும் மேதை, அறிவியலின் மாபெரும் மேதை. அப்படியே தேடல் ஆரம்பிக்கிற, சந்தேகிக்கிற அந்த மெக்னாட் சாகாவின் தேடல் எதுவரை போகிறது? அலெக்சாண்டரும் தளபதிகளும் குடித்த அந்த குவளை இருக்கிறதே, அது வெள்ளி குவளை. சாதாரண போர் வீரர்களுக்கு வழங்கப்பட்ட குவளை தகர குவளை. தகர குவளையில் பாக்டீரியா சாகவில்லை. வெள்ளி அந்த தண்ணீரை அதில் ஊற்றிய பொழுது அயனைசேஷன் ஆகிறது. இதன் மூலம் அந்த வெள்ளி அந்த தண்ணீரினுடைய பாக்டீரியாக்களை சாகடிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டுகிறான் மெக்னாட் சாகா. தி அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்பதை கண்டுபிடிக்கிறான். தன் வாழ்நாளின் தேடலை தொடர்கிறான். மார்க்சியத்தின் முதல் வரி இருக்கிறதே, எதையும் சந்தேகி என்கிற கல்வி கோட்பாடு இன்றைக்கு நம் குழந்தைகளிடம் எப்படி செல்லுபடியாகும்? இணையத்தில் உட்கார்ந்து பாடத்தை கேட்கிற ஒரு குழந்தைக்கு இணையம் சொல்லுது இந்தியாவில வேதம் தான் சிறந்ததுன்னு சொல்லுதுன்னா, நம்ம குழந்தை இல்ல சார் எங்கள்கிட்ட திருக்குறள் ஒண்ணு இருக்குது அப்படின்னு எழுத்து பேச முடியுமா? இணையத்தில் நடப்பது கல்வியா? அதையும் சந்தேகி என்கிற அந்த வரி வருகிறது. இரண்டாவது முக்கியமான கோட்பாடு, மார்க்சியத்தினுடைய கோட்பாடு, கற்றலின் நோக்கம் சமூக ஆய்வு என்பது. கற்றலின் நோக்கம் சமூக ஆய்வு என்பதை கையில் எடுத்துக்கொண்டு மாபெரும் மனிதனாக்கியவர் நம்முடைய அம்பேத்கர் அவர். B.R. அம்பேத்கர் அவர்கள் தன் கல்வியின் மூலம் சமூகத்தை வாசித்தவர். லண்டனிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மியூசியம் லைப்ரரியில் உட்கார்ந்து கொண்டு 2 மாமனிதர்கள் புகைப்படம் இன்னைக்கு இருக்கு. அந்த இங்க இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சவங்க சார் இவங்க சொல்றாங்க. ஒருவர் கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் அம்பேத்கர். அம்பேத்கர் அத்தனை வாசித்து தள்ளியவர். வாசிப்பின் மூலம் சமூகத்தை மறு ஆய்வு செய்தவர். இந்தியாவிற்கே கார்ல் மார்க்ஸை அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் டாக்டர் அம்பேத்கர். 1924 அவர் எழுதிய மிக மிக முக்கியமான கட்டுரை, எப்படி இந்த சாதி வந்தது என்கிற அந்த அடிப்படை கட்டுரையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பாரதி புத்தகத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது, வாங்கி படித்துப்பாரு. ஜாதி என்றால் என்ன? இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி சமூகத்தையே கேள்விக்குள்ளாக்கிய பெருமைக்குரிய மார்க்சிய கல்வியாளன் என்கிற அந்த பெருமைக்குரியவர் டாக்டர் அம்பேத்கர். பாலோ ஃப்ரேரே அதற்காகத்தான் தி பெடகாகி ஆஃப் தி அப்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். பெடகாகி ஆஃப் தி அப்ரெஸ்ட் புத்தகத்தை ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்கான கல்வி முறை என்று நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். வாங்கி வாசித்து பாருங்கள். மார்க்சியர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய மிக முக்கிய ஆவணம் அது. அப்படிப்பட்ட அந்த ஆவணத்தில் பாலோ ஃப்ரேரே சொல்கின்றார், கல்வியை அதிகாரம் எப்படி வச்சிருக்கும்னா, கல்வியை வங்கி முறை கல்வியா அவன் வச்சிருப்பாயா? உன் தலையை திறந்து அதுல அறிவை அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான். அறிவை போட்டுக்கிட்டே இருப்பான், மூடிடும். தட்ஸ் கால்டு பேங்கிங் எஜுகேஷன். எப்படி பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறானோ அது மாதிரி உன் அரசாங்கம் அறிவுன்னு எதை சொல்லுதோ அதை தலையில போட்டே இருப்பான். அது தலைக்கு போயிருச்சான்னு டெஸ்ட் வைப்பான். இந்த கல்வியில ஆசிரியர் எல்லாம் அறிந்தவர், மாணவர் எல்லாம் முட்டாள். ஆசிரியர் எல்லா அதிகாரமும் கொண்டவர், மாணவர் அடிமை. இதுதான் உங்கள் கல்வி முறையாக இருக்கும். அதற்கு மாற்றாக விமர்சனபூர்வ சமூக ஆய்வு கல்வி முறையை மார்க்சியம் முன்வைக்கிறது. விமர்சனபூர்வ சமூக ஆய்வு கல்வி முறை. அதனாலதான் நாம அறிவொளி இயக்க நாட்களில் இதை கையில் எடுத்தோம். அந்த மக்கள்கிட்ட போய் பேசி அவங்களோடு பாடி அவங்களோடு பாடம் நடத்திய பொழுது அவங்க வாழ்வை நாம் கற்றுக்கொண்டோம். எவ்வளவு நம்ம கற்றுக்கிட்டோம் அவங்கள்ட்ட இருந்து. 1-2 கற்றுக்கொண்டோம். நம்முடைய இயக்கங்கள் எல்லாவற்றிலும் பாட்டு எங்கேருந்து வந்தது? அறிவியல் இயக்கத்துல பூரா பாடுறோமே. இருக்கிற நம் கூட்டங்களில் எல்லாம் பாடல் இல்லாம நம்ம தொடங்குவதில்லையே. தாமியசா கூட்டங்களில் இசையையும் கலையையும் நாம் இணைத்திருக்கிறோம். இதெல்லாம் அறிவொளியில் போது சாதாரண மக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. மக்களிடம் கற்று மக்களிடம். இதுதான் மார்க்சிய கல்வியை மாவோ கற்றுக்கொண்ட விதம். மார்க்சிய கல்வி சமூகத்தை மறு ஆய்வு செய்வது என்பது, சமூகத்துல யாரெல்லாம் பூட்ட கேஸ்ன்னு அதிகாரம் சொல்லுதோ
அவன் தான் உண்மையான ஆளு, அவன்கிட்ட போய் கத்துக்க, அவன்கிட்ட நிறைய மேட்டர் இருக்குது. இவன் அவனைத்தான் மோசடின்றானா, அவனை போய் கத்துக்க, அவங்க மோசடி இல்லாதவன். இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். விமர்சனபூர்வ கல்வி முறை என்கிற விதத்தில் பாலோ ஃப்ரைரே முன்வைத்த கல்வி முறை இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது, மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. 1960களில் நீக்ரோக்களுக்காக சாலையில் சென்று உட்கார்ந்த அந்த மாணவர் இயக்கங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த மாணவர் இயக்கங்கள் கோஷங்கள் இருப்பவில்லை. அந்த மாணவர் இயக்கங்கள் யாரையும் எழுத்து பேசி கல்லெறிந்து கத்தவில்லை. அதற்கு மாறாக நீக்ரோ பாடல்களை இசைத்தபடி அவர்கள் சாலையிலே உட்கார்கிறார்கள். ஒரு நகரம், இரு நகரம் அல்ல, 89 நகரங்களில் உட்கார்கிறார்கள். பெலூஸ் பெரோட்டா என்கிற அற்புதமான அந்த மார்க்சிய கல்வியாளர் அல்லவா அப்போது உருவானான். அந்த கல்வியாளர் எழுதிய கட்டுரைகளை படித்திருக்கிறீர்களா? கல்வி எனும் பெருங்கவலை என்கிற ஒரு புத்தகமாக அது வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஒரு இடத்துல மிக அற்புதமாக அவர் குறிப்பிடுகின்றார், கல்வி என்பது ஒன்று இருக்கும் என்றால், பாரதி சொன்னான் இல்ல, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு நபருக்கும் அதை பொதுவில் இருக்கும். ஆம்பளைக்கும் உண்டு, பொம்பளைக்கும் உண்டா? என்ன கற்புன்ற? அவன் சொன்னான், கல்வி என்று ஒன்று இருந்தால் அது வெள்ளையருக்கும் கருப்பர்களுக்கும் பொதுவில் வைக்கும். இதை ஒரு வார்த்தையை பேசுவதற்கு 1960 வந்து போச்சு. நாம அப்படித்தானே போராடணும். நாடு முழுவதும் SFI போராடாமல் இருந்திருந்தால் நமக்கு கல்வி உரிமை சட்டம் கிடைத்திருக்குமா? நம்மால் நடத்தப்பட்ட ஒரு அரசு, அப்போது இருந்த அந்த மன்மோகன் அரசினுடைய முதல் 5 ஆண்டு, நாமும் அதை ஆதரித்த அரசு என்பதால் தான் கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வர முடிந்தது. அப்போது நாம் கொண்டு வந்த உரிமை சட்டங்கள் எவ்வளவு? தகவல் உரிமை சட்டம் எத்தனையோ நாம் சாதித்திருக்கிறோம். கல்வி சமூகத்தை மறு ஆய்வு செய்யுமே ஆனால் இவை எல்லாம் நடக்கும். இதுதான் பாலோ ஃப்ரைரேனுடைய வாழ்க்கை. அடுத்தது கார்ல் மார்க்ஸ் சொல்லுகின்றார், மார்க்சிய கல்வியின் அடிப்படை வரலாற்றை மறுவாசிப்பு செய். இதான் ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் சொன்னார், வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி 2 முறை நடக்கும். முதல் முறை ரொம்ப அது சீரியஸா இருக்கும், 2வது முறை அது காணொலியாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. வரலாற்றை மறு வாசிப்பு செய்தால் என்ன ஆகும்? இதைத்தான் கிராம்ஷி நமக்கு வழிகாட்டுகிறார். கிராம்ஷியினுடைய ஒற்ற தோழர் அலெக்சி போலோவினுடைய கட்டுரை ஒன்றிலிருந்து நான் எடுத்த ஒரு செய்தியை சொல்கின்றேன். மிக மிக அற்புதம். இதை கேட்டால் நீங்கள் அசந்து போவீர்கள். அழகான ஒரு விஷயம் இது. நெப்போலியன் ரஷ்யாவின் மீது படையெடுக்கிறார். 6 லட்சம் படைகளோட அங்க போய் நிற்கிறான். பெருசினா என்கிற ஒரு நதியின் வாசலில் நிற்கிறான். அந்த நதி ஐசாய் போய் கிடக்குது. அதை அவன் கடக்க போறான், கடந்து செல்ல போகிறான். ரஷ்யா கூட நுழைஞ்சிட்டான்னா 6 லட்சம் பேர். அப்போதைய ரஷ்யாவை நினைச்சு பாருங்க, 1812 தோழர்களே, அந்த வருஷம் 1812 ஜார் மன்னன் ஆட்சியில் இருக்கான். ஜார் மன்னன் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்துல என்ன ஒரு அருமையான விஷயம்னா, மக்கள் யாருமே மன்னருக்கு ஆதரவு கிடையாது, எல்லாம் அடிமை. ஒரு 45,000 50,000 இருக்கிற ஒரு படை இருக்கு. அவன் அவ்வளவு பேருமே மன்னனுடைய வேவு பார்க்கிற ஆளுங்க. அடிமைகளை நடத்த தெரிஞ்ச அந்த இராணுவத்திற்கு எதிர் இராணுவத்தை எதிர்த்தெல்லாம் போராட தெரியாது. ஆனாலும் நெப்போலியன் தோத்துட்டான். நெப்போலியன் இராணுவ பயங்கரமா பின்வாங்குது, அசிங்கமா தோத்து போகுது. அப்போது வரலாறு என்ன எழுதுது, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் எப்போதுமே ரஷ்யாவின் மீது படையெடுப்பவர்களை கேவலமாக பழிவாங்கும் அப்படின்னு இந்த வரலாறை மறு வாசிப்பு செய்த பலர் பலவிதமாக எழுதினார்கள். ஏன் நெப்போலியன் தோத்தான் அப்படிங்கிறதே பலவிதமாக எழுதினார். ஆனால் அறிவியல் பூர்வமாக இதை அணுகிய பெருமைக்குரியவர் அலெக்சி போலோவ். மார்க்சிய சிந்தனையாளர், அற்புதமான ஒரு கெமிஸ்ட், ஒரு வேதியியல் அறிஞர், மார்க்சிய வேதியியல் அறிஞர். அவன் என்ன பண்ணா, நெப்போலியன் ஏன் தோத்து போனான்? நெப்போலியனுக்கு எப்பவுமே பளபளன்னு இருக்கிற பொருள் மேலாம் அட்ராக்ஷன் உண்டு. தன் முழு படைக்கும் வெள்ளியம்ங்கிற அந்த டின் இருக்குல்ல, வெள்ளியம், அதை வச்சு பட்டன் தச்சிட்டான். அவங்களுடைய முழு இதுலயும் பட்டன், பேண்ட் சட்டை எல்லாம் பளபளன்னு இருக்கும். தனக்கும் அதே மாதிரி தச்சிட்டான். அப்படி ராணுவம் நின்றுதுன்னா பாக்குறதுக்கே அப்படி என்ன அழகு, என்ன அழகு. அதுதான் நெப்போலியனுடைய அழகுணர்ச்சி. அந்த டின் இருக்கு பாருங்க, உண்மையில் நெப்போலியனை தோற்கடித்தது ரஷ்ய படை அல்ல,
செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கினுடைய தேவாலயம் அல்ல, நெப்போலியனை தோற்கடித்தது வேதியியல் தான் என்று எழுதுகின்றான் நம்முடைய மனிதர் அலெக்சிபோரோ. அந்த டின்னு நீங்க 14 டிகிரிக்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் வெப்பநிலை, ரஷ்யாவினுடைய பயங்கரமான குளிர்காலம், அந்த பெர்சினா நதியே ஐசாய் போய் கிடக்குது. அது மேல அந்த ராணுவம் நடந்து செல்கிற பொழுது அந்த டின்னு அந்த வெள்ளியம் என்கிற அந்த பட்டன் பவுடர் ஆயிடுமா. அதுவும் வெள்ளியம் தான், ஆனா பவுடர் ஃபார்ம் ஆஃப் டின். எல்லாமே பவுடர் போறான், சண்டைக்கு போய் நிக்கிறானுங்க, பேண்ட் கழுது சட்டை கழுது, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, துப்பாக்கி பிடிக்கிறதா பேண்ட்டை பிடிக்கிறதா, ஒரே கலாட்டா பயங்கரமா. அடுத்த நாள் காலையில ஒரு வரலாற்றாளர் எழுதுகிறார், அவங்க வந்து பயங்கரமா போர்வையெல்லாம் போத்திட்டு வந்து புடவை கட்டின மாதிரி வந்து போராடினாங்க, ஏன்னா பட்டன் இல்லை. அப்படிப்பட்ட வீழ்ச்சியை அழகாக வரலாற்றில் மறு வாசிப்பு செய்ததன் மூலம் திருப்பி கொடுத்தான் மார்க்சியம். மிக அழகாக தேவாலயத்திற்கு பதிலை திருப்பி கொடுத்த பெருமை மார்க்சியனுக்கு. இப்பவும் அது மாதிரி அந்த நெப்போலியனின் தோல்விக்கு 7 காரணங்கள் நம்மால ஹிஸ்டரி பாடத்துல எம்ஏல படிக்கிறான். 7ம் பொய், இதான் காரணம், உண்மையான காரணம். அதே மாதிரி நமக்கு வந்து சிப்பாய் கழகத்தை பத்தி 7 காரணம் எழுதுவாங்க. சிப்பாய் கழகத்தின் போது பன்றி இறைச்சி பூசப்பட்ட துப்பாக்கியை தொடுவதற்கு முஸ்லீமுக்கு பிடிக்கல, மாட்டு இறைச்சி போடப்பட்டிருந்தால் இந்துக்களுக்கு பிடிக்கல, துப்பாக்கியை அந்த விருப்பம் இல்லைன்னா. அப்போ சிப்பாய் கழகத்துல இவங்க யூஸ் பண்ண துப்பாக்கி எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்திய வீரர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகள் எங்கிருந்து வந்தன? இப்படி வரலாற்றை மறு வாசிப்பு செய்வதன் அவசியம் இருக்கிறது. இதைத்தான் மார்க்சியம் சொல்கிறது. மார்க்சியம் சொல்கின்ற 4வது அடிப்படை, கற்றலின் நோக்கம் கற்றுக்கொள்ள கற்றுத்தருதல். இட் இஸ் லேர்னிங் ஹவு டு லேர்ன் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 4 இடங்களில் எழுதுகிறார். 2 இடம் அல்ல, மூலதனத்துல 2 இடத்துல எழுதுறாரு, அதன் பிறகு 2 கட்டுரை எழுதுறாரு. அதை மேற்கோள் காட்டி லேர்னிங் டு லேர்ன் என்கிற ஒரு கட்டுரையை மார்க்சிய அற்புதமான அறிஞர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து மிக அற்புதமான அறிஞர் இலிச் அவர்கள். வரிசையா நான் சொல்லிட்டே போலாம். லேர்னிங் டு லேர்ன். இந்த லேர்னிங் டு லேர்ன் நடக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் நம்முடைய கல்வி முறையின் வேலை. நம்ம கல்வி முறையினுடைய ஒரே வேலை, நீ பாஸ் நீ பெயில், இவ்வளவுதான் சார். வேற எதையும் நம்ம கல்வி உங்கள்கிட்ட பேசாது. தோல்வி அடைந்தவர்களை சலித்தெடுக்கின்ற ஒரு வியாபார கல்வி முறை. மக்களை, இளைஞர்களை நீ அடக்கி வைக்கிற ஒரே வழி எக்ஸாம் என்கிற வழிதான் என்று சொன்னது நம்ம இந்தியாக்காரன் இல்ல, அதை சொன்னது ஹண்டர் என்கிற ஒரு ஆளு. இந்த ஹண்டர் 1886 இந்தியாவுக்கு ஹண்டர் கமிஷன் என்கிற கல்விக்குழுவில் வந்தவர். இந்த கல்விக்குழுவில் உள்ளே நுழைந்த ஹண்டர் இந்தியாவில் தேர்வுகளை அறிமுகம் செய்தார். அப்பதான் முதல்ல SLC தேர்வுன்னு ஒன்று வருது. எதுக்குடா பரீட்சை? ஏன்னா அப்பதான் முதல் இந்திய சுதந்திர போர் முடிஞ்சிருந்தது. இவங்களை எப்படி பிஸியா வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே வழிதாங்க இருக்குது, பரீட்சையை நடத்துது. எதுக்கு எடுத்தாலும் பரீட்சை. கிளார்க் ஆகணுமா எழுது, அக்கௌண்ட் ஆகணுமா எழுது, எதை வேணா எழுதுறா, SLC 8 வந்துரு. 6வதுக்கும் சர்டிபிகேட் கொடு, 7வதுக்கு கொடு, அதுதான் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். உனக்கு வேணும்னா 6th முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிக்க, இந்த 7வது முடிச்சுட்டு ஒன்று வாங்கிக்க. இந்த சான்றிதழ் என்கிற ஒரு விஷயத்தை கல்விக்குள் தந்திரமாக பரீட்சை எழுதி வாங்குதல் என இணைத்து லேர்னிங் டு லேர்னை கட் பண்ண பெருமை நம்ம இந்தியாவில் ஹண்டருக்கு போகும். அதை இன்னைக்கு எப்படி ஆக்குறானுங்க, முழு இந்தியாவையுமே தரத்தின் அடிப்படையில அப்படி அமைச்சிருவாங்களாம். அந்த முயற்சியை மேற்கொண்டதுல ஹிட்லருக்கு பெரிய பங்கு இருக்கு. ஹிட்லர் தான் தன் சமூகத்தை தரத்தின் அடிப்படையில அமைச்சிட்டு எவனுக்கெல்லாம் கால் இழந்து கை இழந்து இருக்கானோ அவனெல்லாம் கூப்பிட்டு நீ இனிமே குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஆண்மை நீக்கம் செய்தவன் ஹிட்லர். தலை சிறந்த பிரஜை மட்டும்தான் நாட்டில் இருக்கணும்னு அறிவித்தவன். அறிவார்த்த பிரஜைகளை வெளிநாட்டில இருந்து இங்க வர வைக்கும் பொழுது அதை வந்து எக்ஸாமா மாத்தி அறிமுகம் செய்தவன் அமெரிக்கன். அவன் மட்டும் தான் உள்ள வரணும் என்று அறிவித்தவன். இந்திய அமெரிக்க சிட்டிசன்ஷிப் கொடுப்பதற்கு எக்ஸாம் வச்சான். அது மாதிரி ஒரு முறையில இந்தியாவில இப்ப என்ன பண்றான், எல்லாரும் டாக்டர் ஆகுறான், எல்லாரும் வேலைக்கு போறான், எல்லாரும் ப்ரொஃபஸர் ஆகுறான். இது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. என்ட்ரன்ஸ் வச்சு அனைத்திற்கும் என்ட்ரன்ஸ். புதிய கல்விக் கொள்கை சொல்கின்றது சார் ஒரே ஒண்ணுதான். ஓத்தாரி கல்வியினுடைய 5 நோக்கங்களை சொன்னேன்.
5 நோக்கத்துல பரீட்சை எங்க சார் வருது? எக்ஸாமுக்கு இடமே கிடையாது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்றதுல எங்க வருது? எக்ஸாமுக்கு இடமே கிடையாது. தேர்வுங்கிறதை பற்றியே மார்க்சிய கல்வி பேசவே இல்லை. இவனுங்க நுழைவுத் தேர்வை ஒரு கலாச்சாரமாக்குறான். ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு படையெடுக்குதுன்னு வச்சுங்களேன், அது வேற இப்ப பேசக்கூடாது. எல்லையில நடக்கிற பதட்டத்தை எல்லாம் பார்த்தா ஒரு நாட்டை பத்தி பேசவே கூடாதுன்னு பேசினாலே தப்பு. அந்த நாட்டு பொருளை வாங்காத, இதை வாங்காத, அதை வாங்காதையோ. சீனால இருந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்கிற இடைத்தரகர்கள் அவ்வளவு பேருமே கார்பரேட் வாதிகளாகவும் பெரிய முதலாளிகளாகவும் உட்காந்துக்கிட்டு குஜராத்ல இருந்து அவ்வளவு வேலையும் பார்ப்பாங்க. எல்லாம் நடக்கும். நாம மட்டும் ரொம்ப தேசப்பிரதியா இருக்கும். நான் அந்த படை வீரர்களை தலை வணங்குகின்றேன். தேசத்திற்காக உயிரை கொடுத்த அந்த மனிதர்களை போற்றுகின்றேன். இப்போ அந்த எல்லையில இருந்து அது ஏதாவது ஒரு எல்லை இருந்து ஏதாவது ஒரு நாட்டுல படையெடுத்து வரான்னா அந்த எல்லையில பதட்டமா இருக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு இடமா பதட்டம் அதிகரிக்கும். எல்லையை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு வேலையை அதிகரிக்கும். நாடு முழுக்கவும் ஒரு டென்ஷன்ல இருக்கும். அப்போ பலவற்றை மனிதர்கள் மறந்துடுவாங்க. கொரோனா பாதிக்கப்பட்ட பொழுதும் ஒரு போர் சூழல் தான். நாம பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் மறந்துட்டோம். சிஐஏ போராட்டம் அதே மறந்துட்டோம். பலவற்றை மறக்கடிக்கல. அத மாதிரி தான் ஒரு தேர்வுன்னு ஒன்றை அறிமுகப்படுத்தி முழு நாடையும் எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதுவீங்க. சார் நான் இப்போ மேனேஜரா இருக்கேன் சார், எனக்கு அடுத்த பதவி உயர்வு எப்ப சார்? எக்ஸாம் எழுதுப்பா. சார் நான் கிளார்க் சார், அடுத்த எக்ஸாம் எழுதுப்பா. சார் நான் காலேஜே முடிச்சிட்டேன் சார், வேலை எக்ஸாம் எழுது. சார் நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன், எம்எஸ்சி போனோம், எக்ஸாம் எழுது. நான் பிஹெச்டி படிக்கிறேன் சார், என்ட்ரன்ஸ் எழுது. எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ் பேஸ்ட் ஆக்கிட்டா 2 பின்விளைவுகள் ஏற்படும். ஒண்ணு, முழு சமூகமுமே மனநோயாளியாக மாறும். 2வது, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஹண்டர் கமிஷன் சொன்ன மாதிரி மக்களை அடக்கிட்டீங்க. 3வது, ஹிட்லர் நினைத்தது போல உயர்குடிகள் போயிருவாங்க. என்கிட்ட பணம் இருந்து நான் 2-3 வருஷம் என்ட்ரன்ஸ் படிக்கிற அளவுக்கு எங்க வீட்லயும் சொத்து இருந்ததுன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன். அப்படி இருந்தும் ஆள் மாறாட்டம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேறு. இப்படித்தான் நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது லேர்னிங் டு லேர்ன் எப்படி நடக்கும்? கற்க வேண்டும், நான் கற்றுக்கொள்கிறேன், அதை கற்றுக்கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் நாங்கள் மார்க்சிய வகுப்புகளில் வாசிக்கும் வகுப்பறைகளை வைத்திருக்கிறோம். வாசிக்கும் வகுப்பறைகள் தான் அதற்கான ஒரே வழி. மார்க்ஸ் லேர்னிங் டு லேர்ன் என்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். லேர்னிங் டு லேர்ன் என்பது வியாபாரம் தொடர்பான கல்வியாக இருக்க வாய்ப்பே. லேர்னிங் டு லேர்ன் என்பது உங்கள் தாய்மொழியில் நடந்தாக வேண்டும். லேர்னிங் டு லேர்ன் என்பது சுய கற்ற அடிப்படையில் இந்த சமூகத்துல நீங்க யாரு, அந்த வகுப்பறையில நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தெரியும், அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போவீங்க பாருங்க, அப்படி நடக்கும் கல்வி. இதெல்லாம் பரீட்சைக்கு வரும், இதெல்லாம் தான் நீ படிக்கணும் என்கிற மூளை மனப்பாட மிஷின் கல்வி அல்ல. அதனாலதான் லேர்னிங் டு லேர்னை மார்க்ஸ் முன்வைக்கிறார். அடுத்து மார்க்ஸ் முன்வைக்கிற 5வது கற்றலின் நோக்கம் பகுத்தறிவு, பகுத்தறிந்து கற்றல். இப்போ இதே மாதிரியான ஒரு காலகட்டம் 1896ல பிளேக் பாதிக்கப்பட்ட பொழுது, இந்த பிளேக் பாதிக்கப்பட்ட அந்த 7 ஆண்டுகள், அதே மாதிரி கரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆண்டுகள், பிளேக் பாதிக்கப்பட்ட ஆண்டுகளில் 2 மனிதர்களை நாம் மறந்தால் நாம் கரோனாவில் இருந்து பாடம் கற்கவில்லை என்று அர்த்தம். பிளேக் பாதிக்கப்பட்ட பொழுது 2 மனிதர்கள் இந்தியாவில் உருவானார்கள். ஒருவர் சாவித்திரிபாய் பூலே, இன்னொருவர் மரியாதைக்குரிய வீரத்துறவி விவேகானந்தர். விவேகானந்தர் ஏற்கனவே வயிற்றுல கட்டி இருக்கு, மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். வெலிங்டன்ல போய் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரிய வருது கல்கத்தாவில் பிளேக் நோய் பரவுகிறது. இந்த சூழலில் உடனடியாக அங்கேன்னு வந்துடுறாரு. வந்த பிறகு விவேகானந்தர் என்ன செய்தார்? முதலில் அவர் செய்த வேலை, ராமகிருஷ்ணா மிஷனை முழுக்க நிவேதிதாவிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். இந்த கொல்கத்தா ஸ்லம்ஸ் அங்கே போய் உட்கார்கிறார். அந்த ஸ்லம்ல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பயங்கரமாக பிளேக் நோயால் பாதிக்கப்படுகிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் 1896ல சட்டம் கொண்டு வரான், நோய் தடுப்பு சட்டம். அந்த சட்டத்துல அவன் என்ன சொல்றான், ஒருத்தரை இன்னொருத்தர் தொட்டாலே ஜெயில போட்டுரும், தொட்டா பிளேக் பரவிடும். இப்ப சொல்றான்ல கொரோனால 1 மீட்டர் தள்ளி நில்லு, அதை அவன் சட்டமா கொண்டு வந்தவன். ஆனால்
விவேகானந்தர் அங்கு சென்று உட்கார்ந்த போது சொன்னார், அழகாக சொன்னார், எல்லாரும் எல்லாரையும் தொட்டால் ஒன்றும் ஆகிவிடாது, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். உணவருந்தினீர்களா என்று கேட்பதற்கு ஒருவன் இருந்திருக்கிறான். அந்த விவேகானந்தர் முதலில் தி பிளேக் மேனிஃபெஸ்டோ என்று 15 பாயிண்ட் எழுதினார். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. அதை எழுதினவர் அங்க தன்னுடைய ஸ்லம்முக்கு திரும்பி போய் 600 ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு சாதாரண ஒரு ஒர்க்கர்ஸ் அவங்களை வச்சுக்கிட்டு வீதி வீதியாக சென்று அதை படிச்சு காட்டுறாரு. ஏன்னா மக்களுக்கு படிக்க தெரியாதியா, நீ மாட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்காத, அறிவு இருக்கா அவனுக்கு, அவனுக்கு வாசிச்சு காட்டு, அவர்களோடு சென்று பாரு, இதெல்லாம் செஞ்சா எனக்கு பிளேக் வரல, அப்படி செஞ்சு காட்டுங்கிறார். மிக மிக முக்கியம். பகுத்தாயும் அறிவை கொடுக்கின்றான் யாரு? ஒரு காவி உடை தரித்த வீரன். அதனாலதான் அவனை நாம் தனித்து பார்க்கிறோம். சாவித்திரிபாய் பூலே பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களை தொடமாட்டோம், அவர்களுக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். தான் வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்து படிக்க வைத்த, மக்கள் மருத்துவனாக திகழ்கின்ற தன் மகனை வீட்டிலே வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை எல்லாம் வீட்டில் நான் பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அழைத்து செல்கிறார். 140 படுக்க சார், வீட்டிலேயே குவாரண்டைன். சாவித்திரிபாய் பூலேயோட வரலாறை எடுத்து படித்து பாருங்க. இந்த சமூகம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு புரியும். அந்த குழந்தைகளுக்கு பணிவிடை செய்கிறார். நாம் இன்று கோர்ச்சாக் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹிட்லரை எதிர்த்து போராடி அத்தனை குழந்தைகளோடு மரித்து போனானே கோர்ச்சாக். அதற்கு எந்த விதத்தில் இவருடைய தியாகம் குறைந்தது? 147 குழந்தைகளை கரை சேர்க்கின்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்தில் தனக்கும் பிளேக் நோய் வந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாமனிதர் சாவித்திரிபாய் பூலே இறந்து போகவில்லையா? இவர்களெல்லாம் மார்க்சிய கல்விக்கான மிகப்பெரிய முன்னுதாரணங்கள் இல்லையா? சமூகத்தை நோக்கி உங்களை செல்ல வைப்பதுதான் கல்வி. இதுதான் மார்க்சியத்தினுடைய அடுத்த மிக முக்கிய பிரகடனம். சமூகத்தை நோக்கி உங்களை போக வைப்பதுதான் கல்வி. ஒரு சாதாரண முத்துலட்சுமி ரெட்டி தான் முதலில் நாம படிச்சுட்டோம், நம்ம டாக்டர் ஆயிட்டோம் உட்கார்ந்துருக்கல. தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு மக்கள் இயக்கத்தை நடத்தி காட்டுகிறார். எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? சமூகத்தை நோக்கி உங்களை எடுத்து செல்வதுதான் கல்வி. அதை நான் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் கல்வியினுடைய 5வது நோக்கம். 6வது நோக்கம் எதிர்வினையாற்றுதல். எதையும் நாம் எதிர்வினையாற்றி கற்க வேண்டும். நாம ஓஹோ இதான் நமக்கு சொன்னாங்க, அது உண்மை இல்லை போல் இருக்கு, வேற எது உண்மை என்று பதனத்தோடு தேடும் பொழுதுதான் கல்வி நடக்கும் என்று நோம் சாம்ஸ்கி சொல்லுகின்றார். another very important Marxian educationist. இந்த எதிர்வினையாற்றுதலில் மிகப்பெரிய எல்லையை கடந்தவன் சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் ஒரு பெரிய பகுத்தறிவாதி. தான் ராமன் இன்ஸ்டியூட்டை கட்டும் பொழுது அந்த ஆசக்கால் வைப்பதற்கு ஐயரை யாரையும் கூப்பிடாம 5 விதவைகளை அழைத்து வைக்க வைத்தவர். ஐயங்கிற தெனாவட்டு சார், படிப்பட மாமனிதர். நேரு தன்னை அழைத்து அவர் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை திறந்து வைப்பார் என்று நினைத்த பொழுது அவர் சின்சியரா போய் மேரி கியூரியை கூட்டு வந்து திறந்து வச்சார். ஜிடி நாயுடுவின் உற்ற தோழர். ஜிடி நாயுடுவின் மகள் திருமணத்தை மறக்க முடியுமா? என்ன அழகான விஷயம். சி வி ராமனுடைய அறிவியல் பேருரை நிகழ்கிறது. தன் வாழ்நாள் முழுக்க 500 அறிவியல் பேருரைகளை மக்களுக்காக நிகழ்த்தியவன் ராமன். 1909 ஐசிஎஸ் தேர்வுல வெற்றி பெற்று கல்கட்டா போயிடுறார். அப்போ ரோட்ல நடந்து போறாரு. அவர் ஒரு ஆபீசரு, ஒரு கலெக்டருக்கு இணையான பதவி. அங்க ரோட்ல நடந்து சாயந்தரம் வாக்கிங் போகும்போது பார்த்தா அங்க ஒரு பில்டிங் இருக்கு. தி இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு தகர கொட்டாய் அப்படியே எழுதி துருபிடிச்சு போயிருக்கு. சீல் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேக்குறாரு. உள்ள இருந்து சர்க்காரோட பையன் வரான். அவன் சொல்றான், இது ஒரு காலத்துல முக்கியமான ஒரு அறிவியல் இதுவா இருந்தது, நாங்களாம் அறிவியலை வாதாடினோம், ஆனா பிரிட்டிஷ்காரங்க இதுக்கு சீல் வச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களை பார்த்தாரு, அதை உடைங்கன்னாரு. அதிகாரம் அவருக்கு இருந்தது, அதை உடைத்தார்கள். உள்ளே சென்றார் சர் சி வி ராமன். எதிர்வினையாற்றுதல், இதான் எதிர்வினையாற்றுதல். உள்ள போறாரு. போய் பார்த்தா அங்க அத்தனை புத்தகங்களோடு அலமாரிகள், வாசிப்பு நிகழ்த்த வேண்டிய இடம், விவாதம் செய்வதற்கான ஒரு அரங்கம், அப்படியே ஒரு லண்டனுடைய ராயல் சொசைட்டி மாதிரியே உள்ள வச்சிருக்கான். ஆய்வு செய்வதற்கு பக்கத்துல இருந்த ஒரு கொட்டாயை அவரு வாடகை எடுத்துக்கிட்டு அப்போ சர்க்காரிடம் சொன்னார், நான் சாயந்தரம் இங்க நான் அறிவியல் ஆய்வு செய்யலாமா என்று கேட்டேன். தாராளமாக செய்யுங்கள் என்றார்.
அப்படி செய்து கண்டுபிடித்ததுதான் ராமன் விளைவு. ராமன் விளைவு பிரிட்டிஷ்காரர்கள் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. அப்படிப்பட்ட நோபல் பரிசு அறிவித்த பொழுது ராமனிடம் சொன்னார்கள், நீங்க போய் வாங்க வேண்டியதில்லை என்று தடை விதித்தார். தாகூர் போய் வாங்கினாரா? நீ மட்டும் எதுக்கு போற என்று கேட்டார். ஆனால் சர் சி வி ராமன் எப்படியாவது போய் வாங்க வேண்டும் என்று, கப்பலுக்கு காசு இல்ல, கப்பல் கட்டுறதுக்கு காசு இல்ல, ஸ்வீடன் வரைக்கும் போகணுமே. அதனால இந்தியா முழுவதும் துண்டேந்தி, தமிழகத்தில் துண்டேந்தி அதற்கு பணம் வசூலித்தவர்களில் நம்முடைய சிந்தனை செல்வர் சிங்காரவேலரும் ஒருவர். எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சோம். அங்க போகும்போது பிரிட்டிஷ்காரன் சொன்னா, நோபல் பரிசு வாங்கிடு, ஆனா உரை நிகழ்த்தாதே என்று சொன்ன, தடை விதித்தான். நோபல் பரிசு ராமன் வாங்குகின்ற ஒரு புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை தோழர்களே, தினம் வைத்துக் கொள்ளும். அப்ப ராமன் அந்த அவார்டை கொடுக்கும் பொழுது ராமன் கேட்கிறாரு, நான் 2 நிமிஷம் பேசலாமா? இளவரசனால மறுக்க முடியல. அவர் போய் ஒளிதாங்கியை பிடித்து சொன்னார், இந்த நோபல் பரிசை நம்முடைய இந்தியாவினுடைய பிரிட்டிஷ்காரர்களின் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறேன் என்று அறிவித்தார் சர் சி வி ராமன். அதுதான் கற்றலின் எதிர்வினை ஆற்றல். எதிர்வினை ஆற்றல் வகுப்புரை எப்படி இருக்கும்? செய்தி வாசிப்பதற்கு, அதை விமர்சிப்பதற்கு ஒரு பீரியட் இருக்கும், திரைப்பட பீரியட் ஒன்று இருக்கும், பார்த்த சினிமாவெல்லாம் விமர்சிக்கலாம், டிவி சீரியலை விமர்சிக்கிறதுக்கு ஒரு பீரியட் இருக்கும், பாட புத்தகத்தை விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு பீரியட் இருக்கும். அதான் மார்க்சிய வகுப்பறை. அதெல்லாம் இல்லைன்னா மார்க்சிய வகுப்பறை. இறுதியாக மார்க்ஸ் சொல்கின்றார், கற்றலின் நோக்கம் மனித விடுதலையை அதோடு தொடர்புபடுத்துதல் என்று சொன்னார். கற்றலின் நோக்கத்தை மனித விடுதலையோடு தொடர்புபடுத்தியவர் சேகுவாரா. சேகுவாராவின் மக்கள் மருத்துவர்கள் நமக்கு எப்போது கிடைப்பார்கள் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதே போல மக்கள் விடுதலையோடு தன்னுடைய கல்வியை இணைத்து பார்த்தவர் லெனினுடைய துணைவியார் தோழர் குருஸ்காயா அவர்கள். குருஸ்காயா இல்லை என்றால் 1919 முதலில் குழந்தைகளுக்கான உரிமை பிரகடனம் வந்திருக்குமா? அல்லது 1920 ரஷ்யா முன்மொழிந்ததே, அப்போதே முன்மொழிந்ததே முதல் கல்வி உரிமை சட்டம் வந்திருக்குமா? குருஸ்காயா தான் மக்கள் விடுதலையை கல்வியோடு இணைத்தவர், மார்க்சிய கல்வியாக அதை அறிவித்தவர். சார்லஸ் டார்வின் கடவுள், புனிதம், படைப்பு என்பதையெல்லாம் தூக்கி எறிந்த கோட்பாட்டு நாயகன். அவன் மக்கள் என்கிற ஒரு சக்தியோடு கல்வியை இணைக்கவில்லையா? நம் தந்தை பெரியார் பெண் விடுதலையின் முழக்கத்தை பேசி மக்கள் விடுதலையோடு கல்வியை இணைக்கவில்லையா? மதசார்பின்மை என்கிற ஒன்றின் அடையாளமான நம் நாட்டின் தந்தை காந்தி, அவர் சமூக நோக்கத்தையே கல்வியோடு இணைக்கவில்லையா? அப்படிப்பட்ட நோக்கத்திற்கான கல்வி எப்படி இருக்கும்? வியாபார கல்வி எப்படி இருக்கும்? கல்வியின் நோக்கம் வேலையின்மை என்பதை உருவாக்கி, அந்த வேலையின்மை நோக்கி பரபரப்போடு முன்னேறக்கூடிய ராட் ரேஸ் கல்வியாக மாறி எதற்கெடுத்தாலும் பணம் பறிக்கின்ற வியாபாரமாக ஆக்கப்பட்டுள்ளது. தோல்வி அடைந்தவரை சரித்திருப்பதற்கு 3வது 5வது 8வது பப்ளிக் எக்ஸாம் என்று நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. உயர்கல்வியை எப்படியோ அயல் நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு காட்டி கொடுக்கிற எட்டப்பர்களாக நம் ஆட்சியர்களை மாற்றியிருக்கிறது. கார்ப்பரேட் பயிற்சி வகுப்புகளை நீட் என்கிற பெயரில் கலாச்சாரத்திற்குள் நுழைக்க பார்க்கிறது. இந்த கல்வி காவிமயமாகி மீண்டும் வர்ணாசிரம கல்வியை கொண்டு வர துடிக்கிறது. இந்த கல்வி லட்சக்கணக்கான சிறுபான்மை மக்களை அப்படியே விட்டேத்தியாக நிற்க வைத்து கொலை செய்ய துடிக்கிறது. அதற்கு மாற்றான மார்க்சிய கல்வி எப்படி இருக்கும்? மார்க்சிய கல்வியை உயர்கல்வி வரையில் அரசு திட்டமாக இலவசமாக வழங்கும், அதை தாய்மொழியில் கொடுக்கும். 116 நாடுகளில் தாய்மொழி கல்விதான் முன்மொழியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 99 நாடுகளில் கல்வி இன்றைக்கும் அரசின் திட்டமாக இருக்கிறது. செயல் அனுபவம் மிக்க கல்வி, பள்ளியிலும் வெளியிலும் வீட்டிலும் அது கொடுக்கும். செய்தல், தன்னைத்தானே மதிப்பிடுதல், இதை அது முன்மொழியும். பகுத்தறிவு திறன், சுதந்திரமாக கற்றல், அதற்காக வாசிக்கும் வகுப்பறைகளை அது கொடுக்கும். சுய தேடல், சுய கட்டுப்பாடு மிக்க கல்வியாக அது வளரும். சுய சிந்தனை கல்வியாக இருக்கும். கற்றுக்கொள்ள அது கற்றுக் கொடுக்கும். அன்பு தோழர்களே, மார்க்சிய கல்வியை ஆதரிப்போம், வியாபார கல்வியை வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.